கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். இந்த வசனத்தில் பார்க்கிற நீதி நியாயம் என்கிற 2 வார்த்தைகள் ஏசப்பாக்கு பிரியமான காரியங்கள். இந்த 2 நம்மிடத்தில் காணப்படும் போது, அதாவது வெளிச்சம் மற்றும் பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் மற்றும் பட்ட பகல் இவற்றுக்கு எதிரான வார்த்தை இருள். இருள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஆட்கொள்ளும் போது அவனது வாழ்க்கையில் நிம்மதி இழந்து அவன் தவிக்கிறான். இருள்னா பலகீனம், வறுமை, நிம்மதியின்மை, எந்த ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, கடன் பிரச்சனை, இன்னும் நிறைய சொல்லலாம். இதை கேட்குற உங்களுக்கும் இதில் ஒன்று கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை என்பது தான் உண்மை. இதை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறாங்கன்னு பார்த்தா, சில நேரம் நமது தவறுகள் அல்லது குறைவுகள் இருக்கலாம். அதை நம்ம ப்ரேயர் வழியாக சரி பண்ணணும். இரண்டாவதாக, நம்மை ஆண்டவர் பயன்படுத்த ஏற்ற ஒரு கதாபாத்திரமாக மாற்றுவதற்காக தான். எப்படி தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு உயர் அதிகாரி கீழே ரொம்ப வேதனைப்படும் விதத்தில் நீங்கள் நடத்தப்படுறீங்கன்னா, நீங்கள் உண்மையாக, அதாவது நீதி நியாயமாக எல்லா காரியங்கள்லையும் சரியாக இருந்தால், நாளைக்கு ஏசப்பா உங்களை அதே உயர்ந்த நிலைமையில் கண்டிப்பாக உட்கார வைப்பாங்க. ஏன், அதை விட உயர்ந்த நிலையில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அப்போது உங்கள் கீழே தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள நீங்கள் மனசாட்சியோடு நடத்தணும். நீங்கள் எந்த நிலைமையில் தாழ்ந்து எந்த காரியத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களோ, ஆண்டவர் முன்னாடி நீதியாக இருக்கிற பிள்ளைகள் அதை விட அதிகமான ஒரு நிலைமையில் ஆண்டவர் அவங்கள உயர்த்துவாங்க. அப்போது நீங்கள் ஒரு டைம் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு உள்ளதை யோசித்து மனசாட்சியோடு நீங்கள் நடந்துக்கணும் உங்கள் கீழே இருக்கவங்க கிட்ட. இப்போது ஆண்டவர் உங்களை தயார்படுத்துகிற நேரமாக இருக்கலாம். நீதியாக நடக்கிற ஏசப்பாவோட பிள்ளைகள் தாழ்ந்தும் இருளில் இருக்கிறதையும் ஏசப்பா எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. எனவே உங்கள் நிலைமை கண்டிப்பாக மாறும். தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு அவமானப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக உயர்த்துவாங்க. அவமானப்படுத்தப்படுகிற நீங்கள் தலை நிமிரக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக சீக்கிரம் வரும். இப்போது உங்கள் நீங்கள் நீதியும் நியாயமாக இருந்து உங்கள் காரியங்களை நடத்துங்க. சந்தோஷமாக இருங்க, பயப்படாதீங்க. இந்த வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. சீக்கிரமாக இருள் மாறும். உங்கள் நீதியை ஏசப்பா வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் பிரகாசிக்க செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.